உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? வறட்சி, புரட்சி இது 2க்கும் என்ன வித்தியாசம்? ஒரு எழுத்து தானே வித்தியாசம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த ஒரு எழுத்து மாறுச்சுன்னா, உங்களுடைய வாழ்க்கை அநேக பேருக்கு சாட்சியாகவும் மாறும். இல்ல அப்படின்னா, அநேக பேர் முன்னாடி நீங்க சாட்சிய இழந்தும் போவீங்க. அது எப்படி சாட்சியா மாறுது? அது எப்படி சாட்சிய இழந்து போகுதுன்னு பார்ப்போமா? உதாரணத்துக்கு நீங்க சோர்ந்து போகாம, இடைவிடாம ஜெபிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புரட்சி உண்டாகும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், அன்பு, ஆரோக்கியம், ரட்சிப்பு இவை எல்லாவற்றிலும் ஒரு புரட்சி உண்டாகும். ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் ஜெபிக்காம ஆண்டவர விட்டு பின்வாங்கி போனீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை ஒரு வறட்சியான நிலம் போல காணப்படும். வறட்சியான நிலம் எதுக்குமே பயனற்றதா இருக்கும். இப்ப சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கை வறட்சியான நிலம் போல இருக்கணுமா? இல்ல ஆசீர்வாதத்துல ஒரு புரட்சி உண்டாகி அநேகருக்கு சாட்சியா பிரயோஜனம் உள்ளதா இருக்கணுமா? இப்பவே நல்லா யோசிங்க. சோர்ந்து போகாம இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. அநேக பேருக்கு சாட்சியாவும் பிரயோஜனமான வாழ்க்கை வாழலாம்.